பேட்டியை சப்புன்னு படுத்தல. மணிப்பூர் ஆளுநராக பொறுப்பேற்ற உடனேயே இந்த திருநள்ளாறு ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. ஆனால் திட்டமிடும் பொழுது இது வேறு மாகாணம் என்று தெரியாத காரணத்தால், நினைத்தபடி வர இயலாது இருக்கிற காரணத்தாலும் அன்றைய தினம் வரையவில்லை. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வாய்ப்பு இன்றைக்கு தான் அமைந்தது. மனதில் அது ஒரு உறுத்தல் இருந்தது, திருநள்ளாறுக்கு வரவில்லையே என்று. அது இன்றைய தினம் நிறைவேறியது. மிகுந்த மன மகிழ்ச்சியோடு நான் இன்றைக்கு தரிசனம் முடித்து திரும்புகின்றேன். நான் நல்லா இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த தேசத்து மக்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அது பற்றி எனக்கு நான் இப்போ நாகாலாந்துக்கு ஆளுநராக வந்திருக்கிறேன். அந்த பிரச்சனை வந்திருக்கிறது, சரியாகும். ஆனால் அந்த பிரச்சனை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. நான் நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறேன். ஆரம்பத்தில் மணிப்பூர் ஆளுநராக இருந்தேன். அதன் பிறகு நாகாலாந்துக்கு வந்து ஓராண்டுக்கு மேலாகிறது. இல்லை, அது குறித்து பெரிய ஆய்வு நடக்கிறது. என்ன பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகலாம் நானும் உங்களை மானத்தான் பத்திரிகையில் பார்த்து தான் பல விஷயங்கள் தெரிந்து கொள்கிறேன். பத்திரிகையில் வந்து அதே விஷயங்கள் தான். ஆனால் விரைவிலேயே தீர்வு வரும், தீர்வு வர வேண்டும், தீர்வு வரும் நம்புகின்ற, தீர்வு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். புரியுது. நான் பிறந்து தமிழகம், அதனால ஏனைய செய்திகளை, தேசிய அளவான செய்திகளை பார்க்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டு செய்திகளின் குறித்து தொலைக்காட்சி மூலமாக நான் பார்ப்பது உண்டு. மற்றபடி இங்கே இருக்கிற தினசரி செய்தித்தாள்கள் அங்கே எனக்கு வருவதில்லை. அதனால் அது குறித்து கவலைப்பட வேண்டியவர்கள் கவலைப்படுவார்கள், பிரச்சனைக்கு தீர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தீர்ப்பார்கள். நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் தமிழக மக்கள் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. என்னால் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை தான் செய்ய முடியும், அதை நான் செய்திருக்கிறேன். மற்றபடி நாகாலாந்து குறித்து கேளுங்கள், நான் எது வேண்டினாலும் கருத்து சொல்கிறேன். தமிழக அரசியல் குறித்து முழுமையாக எனக்கு தெரியாது. பேட்டியை சப்புன்னு படுத்தல.